இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாலா சார் மூவி வணங்கான் படத்துடைய டீசர் இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாலா சார் போனனாலே எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவருடைய மூவி எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சேதுவாக இருக்கட்டும், பித்தா மகனாக இருக்கட்டும், அப்புறம் இதுவாக இருக்கட்டும், தாரத்துப்பட்டையாக இருக்கட்டும், அவன் இவனாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவருடைய படங்கள் சொல்லிக்கிட்டே போனால் எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த எமோஷ்னலான கனெக்ட் ரொம்ப பிடிக்கும். அவருடைய எமோஷ்னல் ரொம்ப பிடிக்கும். அவருடைய கதைகளில் அந்த எமோஷ்னல் ரொம்ப அழகாக ரொம்ப சொல்லுவார். நந்தா படத்தில் சூர்யா சார் அம்மா மகனுக்குள்ள எமோஷனாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதில் சூர்யா சாரை ரொம்ப வேறு மாதிரி காட்டியிருப்பார். இதுலேயும் அருண் விஜய் சாரை என்ன மாதிரி எப்படி காட்ட போகிறாருன்றத ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் ஹீரோக்கள்னாலே அவர் ஏதாச்சும் ஒரு அங்கீகாரமாக இல்லை அடையாளமாக மாற்றக்கூடிய ஒரு ஹீரோ தான், டேரக்டர் தான் நம்ம பாலா சார். அதே போல் தான் அருண் விஜய் சாருக்கும் பயங்கரமான ஒரு கெட்டப்பாக இருக்கும். அது மாதிரி எனக்கு தோணுது. வாங்க பார்ப்போம். எப்படி டீசர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியாச்சு, எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் விஜய் சார் இருக்கார், ரோகிணி பிரகாஷ் இருக்காங்க, அப்புறம் சமுத்திரக்கனி சார் இருக்கார், மிஸ்கின் சார் இருக்கார், ஜிவி சார் மியூசிக், அப்புறம் யார் இருக்காங்க. இப்போ ட்ரெய்லர் சாரிங்க, இப்போது பதட்டத்தில் ட்ரெய்லருன்ட்ட சாரி, டீசர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. 3, 2, 1. விவோ ப்ரொடக்ஷன். ஏய் பிஜிஎம் செம்மையாக இருக்குது ஜிவி சார். வெறியாக இருக்கே பிஜிஎம். செம்ம டீசராக இருக்குங்க. இந்த டீசர் எனக்கு இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு தோணுது. இருங்க, இன்னொரு வாட்டி பார்த்துடுறேன். சரிங்களா? செம்மையாக மூவ் ஆகுது. 3, 2, 1. நல்லா இருக்கியா? ஒரு மாதிரியாக கேட்குது மியூசிக். நல்லா இருக்கு. அருண் விஜய் சார் லுக்கு பயங்கரமாக இருக்கு. சமுத்திரமணி சார் செம்ம டீசராக இருக்குங்க. செம்ம டீசராக இருக்கு. பாலா சார் வேறு எதுவோ பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. அருண் விஜய் சார் பார்க்க செம்மையாக இருக்கார். ஜிவி சார் மியூசிக் சும்மா செம்மையாக இருக்குது. அது ஓப்பனிங்கில் ஒரு பிஜிஎம் ஒன்று கேட்குது பார்த்தீங்களா, நல்லா இருந்தது. அது ஒரு வேறு லெவல் வைப்பு கொண்டு போச்சு. செம்மையாக இருந்தது. இந்த டீசருக்கு பிஜிஎம் அழகாக கொண்டு போயிருக்காங்க. செம்மையாக இருக்குது. அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஜிவி சார் செம்மையாக போடுறாரு. செம்மையான பிஜிஎம்மாக இருக்குது. அருண் விஜய் சார் லுக்கு அந்த ஒரு மாதிரி ரெட்டிஷ். இது வரைக்கும் நம்ம அருண் விஜய் சாரை இது வரைக்கும் நம்ம இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததே கிடையாது. அதே போல் இந்த படத்தில் அருண் விஜய் சார் வேறு மாதிரி இருக்காருங்க.
வேற மாதிரி இருக்காரு. செம்மையாக மிரட்டியிருக்காரு டீசரில். அந்த பிஜிஎத்துக்கும் நம்ம அருண் விஜய் சார் அந்த மிரட்டல் ஆக்டிங்க்கும் செம்மையாக மூவ் ஆகுது டீசரு. எனக்கு இந்த டீசரை பார்க்கும்போது மறந்துட்டேன். செம்ம டீசராக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ தான் பார்த்தேன். செம்ம டீசராக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அருண் விஜய் சார் வந்து வேறு மாதிரி இருக்கார். செம்மையாக இருக்கார். அந்த அவருடைய ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த தாடியாக இருக்கட்டும், எல்லாமே அவர் வந்து டோட்டலி வேறு மாதிரி அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே பாலா சார்னாலே அவர் வேறு மாதிரி ஆக்கிடுவார் ஆக்டிங்கு. அதே போல் அருண் விஜய் சாருடைய லுக்கு அவர் வந்து டைலாக் பேசல, ஏதோ சம்திங் ஜெயிலுக்குள்ளே ஏதோ ஒரு சவுண்டு மாதிரி கேட்குது. ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய ஆக்டிங் வேறு மாதிரி இருக்கும்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அருண் விஜய் சாரை பார்த்து மறந்துட்டேன். செம்மையான டீசராக வேறு லெவல் சம்பவம் பண்ணக்கூடிய திரைப்படமாக இந்த வணங்கான் படம் இருக்குன்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா அருண் விஜய் சார் மிரட்டிட்டார். பாலா சார் காட்டுற விதம் வேறு மாதிரி இருக்குது. ஜிவி சார் பிஜிஎம் அப்படி மூவ் ஆகுது. செம்மையாக பிஜிஎம் தெரியுதுங்க உண்மையாகவே. நான் ரிப்பீட்டடாக மற்ற பிஜிஎம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் உண்மையாகவே பிஜிஎம் தெரியுது. ஜிவி சார் செம்மையாக போடுறாரு, போட்டுன்னு தான் இருக்கார். செம்மையாக பிஜிஎம்னாவே அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த படத்தில் அவருக்கு பிஜிஎம் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. செம்ம ஆக்ஷனாகவும் போராளியாகவும் எல்லா விஷயத்தையுமே பேசக்கூடிய திரைப்படமாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. சமுத்திரக்கனி சார் இருக்கார். அதே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல ஒரு பாலா சார் படம்னாலே எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதே போல் இந்த படமும் செம்ம எதிர்பார்ப்போடு இருக்குது. ஏன்னா சூர்யா சார் பண்ண வேண்டிய படம் மிஸ் ஆகி நம்ம அருண் விஜய் சார் பண்ணுறாரு. சம் சுச்சுவேஷன் காரணமாக செம்ம படமாக இருக்கும் போலன்னு தோணுதுங்க. டீசரே மிரட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். டீசரே மிரட்டிட்டாங்க. எனக்கு அருண் விஜய் சார் லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து பாலா சார்னாலே ஹீரோக்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு லுக்கு அவர் வச்சுருவார். ஏதாச்சும் ஒன்று அவர் பண்ணிடுவார். ஏன்னா அந்த கேரக்டராக வாழணும், அதுதான் அவருடைய இதுவாக இருக்கும். பாலா சார் படம்னாலே அவருடைய அந்த கதாபாத்திரமாகவே தன்னை மாற்றிக்கணும். அதுதான் அவருடைய படம்னாலே அவர் தான் செம்மையாக பண்ணுவார். அதே மாதிரி அருண் விஜய் சாரும் தன்னை அப்படியே மாற்றிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த எல்லாமே பாடி லாங்குவேஜ் எல்லாமே செம்மையாக இருக்குது. அந்த முடி, அந்த தாடி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியாத அருண் விஜய் சார். எனக்கு இந்த டீசர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 வாட்டி பார்க்கும்போதும் 2 வாட்டியுமே இந்த டீசர் வந்து சும்மா வேறு லெவலில் தெரியுதுன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு மூமெண்ட் ஆயிடுச்சு. மியூசிக்கை கேட்கும்போது அப்படியே புல் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வேறு லெவல் பிஜிஎம், வேறு லெவல் டீசர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.